இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அவர் அளிக்கிறவராக இருக்கிறார். அந்த விதையை அவர் என்ன பண்ணுறாரு? பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். ஒருத்தன் விதை விதைக்கிறான்னா அதனுடைய விதையை தேவன் பெருக பண்ணி விளைச்சல் அதிகமாக நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். அதுபோல தான் இந்த நாட்களிலும் கர்த்தர் உதார குணமுள்ள ஆத்துமா வாழணுன்னே சொல்கிறார். உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள்னு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ உதார குணத்தோடு நீங்கள் இருக்கும்போது எல்லா விதத்திலும் சம்பூர்ணம் அடைய தேவன் செய்வார். அப்படி செய்யும்போது தேவனுக்கு நாம் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா விதைக்கிறதுக்கும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் ரெண்டுமே கர்த்தர் தான் உண்டு பண்ணி நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? அவனவன் கையின் கிரியைகள் அவனவன் நீதிக்கு ஏற்ற பலனையும் தேவன் இதில் தரதை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. இப்போ ஒருத்தன் நிலத்தில் விதையை விதைக்கிறான்னா அதுக்கு ஏற்ற மழை அந்த நாட்களில் இருக்கணும் இல்லையா? அப்போ கர்த்தர் அந்த மழையை தராரு, உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பண்ணுகிறார். அப்போ அந்த விதைகள் எல்லாம் கிளம்பி அது முளைத்து அது பலனை தருது. அது புசிக்கிறவனுக்கு அது ஆகாரத்தை கொடுக்கறதா இருக்குது. அப்படி தான் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். ஏன்னா அவர் வார்த்தை சொல்லிட்டார்னா அது வெறுமையாக அவரிடத்துல திரும்பாது. அது அவர் சொன்னதை விரும்புகிறத அது செய்து தான் அது அவர் அனுப்பின காரியத்தை அது வாய்க்கும்படியாக அது செய்யும். அது பூமியில் அது கிரியை செய்யும். அவருடைய வசனம் அதை நாம் விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாக திரும்புவதில்லைன்னு பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம உதாரத்துவமாக கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் பெருக விளைச்சலை நாம் அறுப்போம். சிறுக விதைக்கிறவர்களுக்கு சிறுக தான் அறுப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள்னு ஓசையா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம். நீதிக்கு விதைங்கள். அப்போது செய்கிற காரியங்கள் எல்லாம் நீதியாக நம்ம செய்யும்போது அதற்கு தயவுக்கு ஒத்த அறுப்பை நாம் அறுப்போம். நீங்கள் நீதியின் விளைச்சலை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. இது வரைக்கும் உங்கள் நிலத்தில் நீங்கள் உழாமல் அது அப்படியே தரிசாக போட்டு வைத்து கிடக்கா? அதில் நீங்கள் நல்ல விதையை விதைத்து பலனை காணணும்னா உங்கள் மேலே தேவன் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். கர்த்தர் நீங்கள் நிலத்தை பண்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் மேலே நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். ஏன்னா அவரை தேட இதுதான் காலமாக இருக்கிறது. தேவனை தேடுங்க. தேவனை தேடுகிற ஆத்துமாக்கள் பிழைக்கொண்டே இருக்க, ஆத்துமாக்கள் ஆதாயப்படும்படியாக உதாரத்துவமான காணிக்கைகளினாலே ஊழியத்தை தாங்குங்க. அப்போ கர்த்தர் உங்களுடைய விளைச்சலையும் பெருக பண்ணி அதை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் நீதிக்கேற்ற விளைச்சலை தேவன் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் எல்லாமே நமக்கு ஆகும். அதனால் நாம் விரும்பி எதையும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள போகிறதில்ல. நாம் ஓடி எதுவும் நம்ம கைக்கு கிடைக்க போகிறதில்ல. கர்த்தர் நமக்கு இறங்கி என்ன கிருபை செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அது அவரால் தான் நமக்கு ஆகும். அதனால தான் மனித முயற்சி, அவனுடைய விருப்பம், அது ஒன்றுமே வாய்க்காது. தேவனுடைய கிருபை இருந்தால் அவனுக்கு நடக்கும். அவர் இறங்கி அவனுக்கு கிருபை செய்தார்னா அவன் விரும்புகிறதை அவனுக்கு வாய்க்க பண்ணுவார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயோ. ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம செய்கிற காரியத்துக்கான பலன் என்னன்னோ. அதே போல் ஒரு விவசாயி ஒருத்தன் விதைக்கிறான்னா அவன் காலையில் போய் விதைக்கிறான், மாலையில் அவன் கையை நெகிழ விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம விதைச்சிருக்கிறோம், அதுக்கு பலன் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி அவன் கர்த்தர் ஒரு மக்களையும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க விதைக்கிறவங்க
கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா, அந்த விதைத்த விளைச்சலுக்கான பலனை காணணும்னு. ஆனால் நீங்கள் அது விளையுமோ விளையாதோன்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் துதிக்காமல் ஜெபிக்காமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாது இருங்கன்னா அதுதான் அர்த்தம். உங்கள் பிரயாசம் வீணாக போகாமல் இருக்கணும்னா நீங்கள் தேவனிடத்தில் அதுக்கான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருங்க. அப்போ கர்த்தர் இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ ரெண்டும் சரியாக பயன்படுமோ நீங்கள் அறிய மாட்டீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்குரிய நீதிக்குரிய பலனை, நீதியின் விளைச்சலை தேவன் பார்த்து உங்களுக்கு பலன் தருவார். 1 தெசலோனிக்கர் 3:12 பார்க்குறோம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்திருக்கவும் செய்து. அப்போது தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கிற அன்பிலும் உங்களை தேவன் பெருக செய்வார், அதை நிலைத்தோங்க செய்வார். அப்போ இதுவும் ஒரு கிரியை, ஒரு நீதியின் கிரியை. அன்பின் கனியை நம்ம வெளிப்படுத்துவது ஒரு நீதியின் கிரியாக இருக்க, அதை நீங்கள் செய்யும் போதும் தேவன் உங்களை நிலைத்தோங்க செய்வார். பிலிப்பியர் 4:17 சொல்லுது, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன்னு சொல்கிறாரு. தேவன் நாம் போய் அவருக்கு உதவணும்னு எதுவுமே கிடையாது. அது பார்த்து அவர் நமக்கு எதுவும் செய்யலை இல்லையா. அவனவன் கணக்குக்கு பலன் பெருகும்படியா அவனவன் என்ன செய்கிறானோ அதற்கேற்ற பலனை தான் தேவன் பெருக செய்வார். ஏன்னா அவர் நீதியின் தேவன். அவர் பரிதானம் வாங்குகிறவர் கிடையாது, அவர் முகதாட்சண்யம் பார்க்குறவர் கிடையாது, அவர் பட்சபாதம் பார்க்குறவரும் கிடையாது. இவருக்கு செய்யணும் இவருக்கு செய்யக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. அவனவன் மனதின் சுத்தத்துக்கு தக்கதாகவும் அவனுடைய நீதிக்கு தக்கதாகவும் அவன் கையின் பிரயாசத்துக்கு தக்கதாகவும் பலனளிக்கிற தேவனாக அவர் இருக்கார். நீதிமொழிகள் 11:18 பார்க்குறோம், துன்மார்க்கன் விருதாவாய் வேலை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனும் மெய்யான பலனை பெறுகிறான். அப்போ துன்மார்க்கன் விதைக்கு அவ்வளவா பலன் வராது, அது விருதாவாக தான் இருக்கும் இல்லையா. ஆனால் நீதியை விதைக்கிறவனுக்கு தேவன் மெய்யான பலனை தருவேன்னு இன்னைக்கு நமக்கு தேவன் இந்த அற்புதமான வசனத்தின் மூலமாய் நமக்கு தேவன் ஒரு செய்தியை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு இல்லையா. நீங்கள் நீதியை விளைவிங்க, உங்களுக்கு மெய்யான பலன் வரும். எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்யணும் இல்லையா. பிலிப்பியர் 1:11, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ இயேசுப்பா வரும்போது அவர் முன்னாடி போய் நம்ம நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னா துப்புரவு, பரிசுத்தம், நீதியை காத்து கொண்டு இருக்கணும். இடரலற்றவர்களாக எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இடறி போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது கர்த்தரை. அந்த மாதிரி நாம் இருக்கணும்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்தாருக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார். எபேசியர் 5:9 பார்க்குறோம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்குமா. ஆவியின் கனி 9 இல்லையா. அந்த 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம் இல்லையா. இதெல்லாம் 9 கனிகள். இந்த 9 கனிகளும் இது சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் தான் அது நம்ம நீதியாக உண்மையாக நடந்தோம்னா அந்த 9 கனி நமக்குள்ளே செயல்படுகிறதுன்னு அர்த்தம். 1 தெசலோனிக்கர் 4:7-10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்காரு. ஆகையால் நம்ம அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை போல அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருளின தேவனையே அவன் அசட்டை பண்ணுகிறான். அதாவது கர்த்தர் நம்மளை அசுத்தத்துக்கு படைக்கலை, பரிசுத்தத்துக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதனால் அசட்டை பண்ணுகிற மனுஷனை போல நம்ம இல்லாமல் நமக்கு தேவன் தந்தருளின அந்த பரிசுத்த ஆவியை நாம் பாதுகாத்து கொள்ளணும் இல்லையா. சகோதர ஸ்நேகத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறாரு, உங்களுக்கு அதை பற்றி எழுத வேண்டியதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்துக்கோங்க, தேவனாலே போதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் அப்போ தான் இருப்பீங்க, ஏன்னா சகோதர அன்பிலும் இன்னும் அதிகமாய் நீங்கள் பெருக வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் தேவனிடத்தில் அவர் வேண்டிக் கொள்கிறாராம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்ன, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு அந்த உணவை அவர் கொடுக்கிறார் இல்லையா. அவர் விதையையும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நீதியின் கனியை தேவன் பெருக பண்ண தான் விரும்புகிறார். அதனால தான் உதார குணத்துக்கு ஏற்ற கனிகளை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதே போல் உதார குணமுள்ள ஆத்துமா வாழும். நீங்கள்
ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்குறான்னு இருக்குல்ல, அது போல் நீங்கள் கொடுங்க. அதே போல் கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து பொருத்தனைகளையும் என்னுடைய பண்டக சாலையிலே செலுத்துங்க. ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படி அதை செலுத்துங்கன்னு சொல்கிறாரு. தசம பாகத்தை கொடுத்துட்டு என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்கிறாரு. அப்பொழுது நான் உங்களுக்கு அம்மிக்கு குலுக்கி சரிந்து மடியில் விழும்படியாக நான் அதை செய்வேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கும்போது தேவன் அதை உங்களுக்கு இரட்டத்தனையாக தான் திரும்ப தருவார். அதை நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க. முதல்ல அவர் சொன்ன வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆரம்பித்தோம்னா அதன் பலனை அவரையும் நம்ம ருசி பார்க்க முடியும், கர்த்தர் நல்லவர் என்பது. அப்போ உதாரண குணத்துக்கு ஏற்றதா போல தான் தேவன் நீதியின் கனிகளை ஒவ்வொருவருக்கும் பெருக பண்ணுவார். அந்த நீதியின் கனி நமக்கு பெருக பண்ணோன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கணும். விதைப்பனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு உணவை கொடுப்பார். உதார குணமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி தேவன் நீதி கனியை பெருக செய்வார். இது மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, கொடுக்கிற பழக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை வந்து ஆசீர்வதிப்பார். ஆமீன்.